ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் லியோ ஜோஷி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து டடா வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, சென்னையிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. சும்மா ஆந்திரா பார்டரில். அது வந்து ஆந்திரா பார்டரில் இருக்குது. அப்புறமா அது வந்து வெஸ்டர்ன் காட்ஸா, ஈஸ்டர்ன் காட்ஸ். அது ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் கிடையாது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸு. ஆக்சுவலாக அந்த வாட்டர் ஃபாலோட பேர் வந்து உடுப்பல மகுடுன்னு ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் நிறைய பேருக்கு அந்த பேர் தெரியாது. மோஸ்ட்லி எல்லாருமே டடா வாட்டர் ஃபால்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் சென்னையிலேருந்து வந்து இறங்கிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறது தான். ஹாய், நம்ம இன்னைக்கு வண்டியில் தான் கைஸ் போக போகிறோம். ஒரு டுக்காட்டியில் போயிட்டுருக்கோம். வீடியோவில் அப்பப்போ காட்டுவேன். ஓகே, அப்போ தெரிஞ்சுக்கோங்க என்ன டுக்காட்டின்னு. ஓகே, போகலாம். பாய். இந்த டோல்கேட்டுக்கு அப்புறமா ஆந்திரா, அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு. ஓகே, நாங்கள் அங்கே போயிட்டு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. நான் அங்கே போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். அதோ தெரியுதுல, இதுதான் ஃபால்ஸ் இருக்கிற மவுண்டன். இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இதான் நாங்கள் வந்த டுக்காட்டி. ஸோ போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதோ பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக போகிற வழியில் லெஃப்டில் இருக்கும். நாங்கள் இதை பார்த்துட்டு சும்மா உள்ள வந்தோம், வண்டி வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு. இதோ இந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து கரெக்டாக வந்துடுங்க. உபல மடகு வாட்டர் ஃபால்ஸ் கைஸ். ஆக்சுவலாக இது டடா வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, உபல மடுகு வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள். இங்கே வந்து பெர் பர்சன் வந்து 50, 2 வீலருக்கு 50, 4 வீலருக்கு 300, கேமரா அது இதெல்லாம் 150. பார்த்துட்டிங்களா? இங்கே தாங்க நம்ம போக போகிறோம். இதான் அந்த செக் போஸ்ட்டு. தண்ணி இருக்கா இல்லையா? தண்ணி இருக்கணும். ஆக்சுவலாக இங்கே வந்து செக் பண்ணாங்க, ரொம்ப செக் பண்ணுவாங்க, ரொம்ப கேவலமாக செக் பண்ணுவாங்க. ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு. அதனால் எதையும் கொண்டு வராதிங்க. தேவையில்லாத இடத்துலலாம் தொட்டு செக் பண்ணுறானுங்க. இங்கே பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்குது. பட்டர்ஃப்ளை ரொம்ப செக் பண்ணுவாங்க. வண்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆள் ஓவராக பண்ணோம். சரி, ஓகே, நாங்கள் அப்படியே போயிட்டு காட்டுறேன். இப்படி தான் ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்குது. இப்போ ரோடு சரி பண்ணிட்டாங்க. முன்னாடியெல்லாம் ரொம்ப பேடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் மேலே தண்ணி இருக்கா என்ன கதைன்னு எங்களுக்கு தெரில. ஏன்னா நிறைய பேர், ரொம்ப க்ரௌடடாலாம் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எங்கே போனாலும் என்னோடய குரங்கு ஸ்கில்ஸ் மட்டும், என்னோடய குரங்கு ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் மட்டும் மாறவே இல்லை. எங்கே போனாலும் குரங்கு மட்டும் சூப்பராக ஃபோட்டோ எடுத்துருவேன் நான். இங்கே பாருங்க எப்படி போகிறாரு, வரட்டாவே. அங்கே எல்லா ஹெல்மெட்டெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு இப்படியே இந்த வழியாக தான் நடந்து போனோம். கீழே கூட இறங்கி போகலாம், பிரச்சனை இல்லை. கீழே இறங்கி போனீங்கன்னா இப்படி இறங்கி அப்படியே ஏறிடணும். இங்கே பாருங்கள், ஃபோட்டோகிராஃபி 1+50 கூகுள் பிக்சல் ஃபோட்டோகிராஃபி. இன்னும் ஒரு 2 மணி நேரம் நம்ம ட்ரெக் பண்ணி தான் மேலே போகணும். அப்போ தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போக முடியும். ஆனால் தண்ணி இருக்கான்னு தெரில கைஸ். இங்கே பட்டர்ஃப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை? நிறைய பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்குது. சும்மா வரும்போதே நிறைய பட்டர்ஃப்ளை இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃபால் வந்து மேலே 3 கிலோமீட்டர் நடந்தே செல்வோம். இந்த பட்டர்ஃப்ளை வந்து எங்களுக்கு வழிகாட்டிகிட்டே வருது, எப்படி போனோம், நீங்கள் இப்படி தான் போனோம் அப்படின்னு. ஏன்னா திரும்பி போயிடுச்சு. ஓ, அப்படி போகணுமா? நம்ம அப்படி போகணும்னு நினைக்கிறேன். அந்த பட்டர்ஃப்ளை அப்படி தான் போச்சு.
இங்கே பாருங்க கை எவ்வளோ பட்டா பூச்சின்னு பறந்துரு. இங்கே பாருங்க இங்கெல்லாம் எவ்வளோ பட்டாம்பூச்சி. இதே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு, கலர் கலர் பட்டாம்பூச்சி. வா, இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். நாங்கள் போய் ட்ரெஸ் மாற்ற தான் போகிறோம். தண்ணி டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது. இங்கே கூட குளிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் நம்ம மேலே போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா அங்கே குளிப்போம். போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப கல்லாக இருக்கும். வரும்போது செப்பல் கொண்டு வாங்க, இல்லாட்டி கஷ்டமாயிரும். ஏன்னா ஒருத்தங்க செப்பல் கொண்டு வராமல் கஷ்டப்பட்டு இருக்கான். தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க. அப்போ தான் பிளாஸ்டிக் நாட் அலோடு. பிளாஸ்டிக் நாட் அலோடு. ஆனால் இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது. இல்லை, கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடணும். இங்கெல்லாம் போட்டு போகக்கூடாது, சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இது மாதிரி இருக்குது, ஒரு சின்ன அருவி மாதிரி இருக்குது. ரிவர் சின்னதாக இருக்குது. இங்கே சும்மா கால் நினச்சிட்டு இங்கே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். முழு காட்டுவாசியாக மாறிட்டேன் கைஸ். நல்லா இருக்குது. இந்த இடத்துலையும் நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. அதான் அந்த போர்டில் போட்டிருந்த 2வது கோவில் தெரியுதா? பட் க்ளோஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பூச்சி எல்லா மீனுமே வேட்டையாடிட்டு இருக்கு. பாவம் அந்த பூச்சி. சவுண்டு கேட்குதா? கீச்சுன்னு என்னன்னே தெரில. இப்படி தான் இருக்கும் போகிற வழியெல்லாம். கொஞ்சம் பார்த்து செல்லுங்கள் தோழர்களே. நீங்கள் இப்படி தான் ட்ரெக் பண்ணி போகணும். ஆக்சுவலாக ட்ரெக் பண்ணுறதுக்கு இடமே இல்லை, வெறும் கல் மட்டும்தான் இருக்குது, வெறும் பாறைகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்தீங்களா, குகைலாம் இருக்குது. நாங்கள் நடந்து வந்த பாதைகள். இந்த இடத்துல குளிக்கலாம், நிறைய பேர் குளிக்கிறாங்க. பட் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக தண்ணி மேலேருந்து உழுகும். பட் இப்போ உழுகலை, ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு மேலே போனாலும் வேஸ்ட் தான். ஆனால் இதுக்கு மேலே போகலாம். பட் ஓகே, அப்போ அங்கே நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, நான் மேலே போயிட்டு பார்த்தாங்க. ஆக்சுவலாக இங்கே நல்லா ஸ்ட்ரென்த்தானவங்க வாங்க. ஏன்னா ஏற முடியல பாறையிலலாம். எனக்கே சில டைம்லாம் ஒரு மாதிரி இதாவது என்னாலே சில இதுலலாம் ஏறி போக முடியல. நாங்கள் அங்கேருந்து இப்படி ஏறி மேலே வந்து இங்கே வந்துட்டோம். இதுக்கு பின்னாடி போனோம். அங்கே ஏதோ நேரம் லைக் ரிவர் ஏதோ இருக்குன்னாங்க. கொஞ்சம் ஆழமாக இருக்குது, ஸ்விம்மிங் தெரிஞ்சால் போங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆனால் ஏன்னா என்னாலே முடியல. கொஞ்சம் நல்ல எனர்ஜி உள்ளவங்களால தான் இங்கே ஏறி வர முடியும். ஏன்னா ஃபுல்லாக பாறை, வழின்னு ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் வழியானா அங்கே வரைக்கும் தான், அதாவது அங்கே வரைக்கும் தான் வழி இருக்குது. இதுக்கப்புறம்லாம் ஏறவே முடியாது, சான்ஸே கிடையாது. பாருங்க, அப்படியே அதுக்குள்ளே போகணும். பட் நாங்கள் இதுக்கு மேலே போகல. ஓகே, இதுக்கு மேலே போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா போதும்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போனால் சத்தியமாக செத்துருவோம். ஏன்னா வந்த வழியிலே நடந்து வர முடியல. இனிமேல் இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அப்புறமா திருப்பியே போகணும். அங்கே பார்த்தீங்களா, மெயின் போல்ஸ்ட்னு ஒரு வழி போட்டிருக்கு. ஆக்சுவலாக அது அப்படியே மேலே போகணும். ஆனால் நாங்கள் போகல, எங்களால் முடியல இதுக்கு மேலே. இங்கே பாருங்க, அதுக்குள்ள நாங்கள் இன்னும் 2 கிலோமீட்டர்
இன்னும் 3 கிலோமீட்டர் நடந்து அப்படி போகணும். அதனால் இதுக்கு மேலே நாங்கள் போகல. பேக் டு ஹோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். அதுக்கும் மேலே போகலாம், பட் அதுக்கு மேலே போக முடியாது, எங்களால் நடக்க முடியல கைஸ். அதனால் அங்கே போகிறதுக்கே உசுரே போயிடுச்சு. அதுக்கு மேலெலாம் எங்களால் சத்தியமாக நடக்க முடியல. ஓகேவா, திருப்பி வீட்டுக்கு போகலாம். போகும்போது எவ்வளோ உற்சாகமாக வந்தேன், ஆனால் திருப்பி வரும்போது எப்படி அழுதுகிட்டே வா. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எல்லாம் வேணும், அப்போ தான் வர முடியும், அப்படி வர முடியாது. ஓகே பாய். மோட்டோ vlogging.